தண்ணியே வர மாட்டேங்குது, ஒண்ணும் வர மாட்டேங்குது. பைப்பு கிட்ட வந்து உட்காந்து. என்னைக்குதான் ஒழுங்கா வந்தது, இன்னைக்கு வர போகுது. எப்பதான் வீட்டுக்கு போகுதுன்னு தெரியல. தண்ணியும் வரல. கோயிட்டு கோயிட்டு வராடி. உள்ள போடி. இன்னும் கோலமே போட்டு முடிக்கல. கோயிட்டு கோயில வர, உள்ள போடி. ஐயோ, சென்டடு என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது. ஒரு பொம்பளைய கூட காணோம். அம்பலத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாளுங்க. அம்பலத்தோட மச்சான் என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப் பிளாக்ல எஸ்கேப் ஆகுறாளுங்க. நீங்க செண்டு எடுத்தாலே அவங்க வாந்தி எடுத்து குண்ட கமட்டக்க ஆயிரும்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்போ இன்னைக்கு சென்ட்டுக்கு ஆகாதா போனி? ஏன் ஆகாது? அங்க பாருங்க, இங்க பாருங்க. எங்க அந்த மனப்பா யாரடி நீ மோகினி, கூரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி நீ, ஆட ஓடி வா காமினி. ஹை ஹை ஹை. டேய், ஏன்டா பாட்டு இடையில சென்சார் பண்ற? அந்த பொண்ணு என்னதான் பாக்குது, நீங்க விட்டு கொடுத்துருங்க. உன்னை பண்ணிதான்டா பாக்கும். பண்ணி தலையா என்னத்தாண்டா அந்த பொண்ணு பார்த்தா? சரி, 2 பேரும் போய் கட்டுருமா? ஓ, ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்தீங்களா நீங்க? பாப்பமா, வாங்க. யாரடி நீ மோகினி, அத்தா ஜெயின் உருமா. என்ன பொண்ணை பார்த்து குருமா சல்லான்னுகிட்டு? இடியட். அரபி மொழியில அத்தா ஜெயின் உருமான்னா அழகான பொண்ணுன்னு அர்த்தம். அம்மணி, நீயோ ஒரு தோணி, ஏன் இப்படி நிற்கிறாய் நாணி கோணி? என் தாகம் தீர்க்க வந்த இளநீ. ஏன் தாகம் தண்ணி குடிச்சா தீராதா? என்ன லவ் விடுறியா? சுமரகனே, நீ யாரை பார்த்தா ராணி? எட்டிட்டு விட்டுனா பல்லு முதுவலியா வந்துரும். பெரிய புலவரா பண்ணாட பயில அடுக்கு மொழியில் நடக்கு படக்கணும் வரவனை கருத்து போட்டிருக்குது. பிளடி நான்சன்ஸ். போய் நூறுமா? போய் நூறுமாண்ணா எங்க அந்த பொண்ணுன்னு அர்த்தம்? என்ன சவ உருவத்தை பார்த்து விடுறா? சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு சித்தப்பு என்ன கேட்காம தாண்டா புரியுது. அந்த பொண்ணு உன்னை தாண்டா பாத்துருக்கா. இல்ல, அந்த பொண்ணு உங்களை தான் பாத்திருக்கா. காட் பிராம்ஸ் உன்னை தான் பாத்துருக்கா. இல்ல, உங்களை தான் பாத்திருக்கா. உன்னை தான் பாத்துருக்கா. கருமநேர கண்ணா இவன் தான் கண்ண. நான் இல்ல. இவன் தான் கருமையா. இவனை நான் இல்ல, இவர்தான். கூட்டிப்பா. ஓ, ஹேர் டே. என்னடா மச்சானுக்கு வருஷம் ஏறிட்டு இருக்குது, வயசு குறைஞ்சிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். மச்சான், இதை விட நீங்க தலைய வண்டி கடையாளுக்குள்ள விட்டு எடுத்துடலாம். இந்த அம்பலத்தோட பலமே கவரிமான் மாதிரி. ஓ, நீங்க கவரிமானா? அப்ப மசரு போனா நீங்க உசுர விட்டுருவீங்களா? ஊருக்குள்ள யாருக்குள்ள கல்யாணம்? ஆம்பளைக்கு பொம்பளைக்கு. பாம்பாட்டி பரமசிவம் பொண்ணுக்கும் கீரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளிமுத்து மக முத்துக்கால யாரு? அந்த பட்டணத்துல இருந்து படிச்சு வந்தானே அவனா? ஆமா, அந்த கொப்பரக்கா மண்டையும் தான். ஊருக்குள்ள ஒரு மன்றத்தை வச்சிட்டு 5-6 பசங்களை கூட வச்சிட்டு மகா அடிச்சாட்டியம் பண்றான் அங்கிள். அவன் ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கிறது கரெக்ட் அங்கிள். ஆமா அங்கிள். உனக்கு அங்கிள் சரி, சின்ன பசங்க அவனுக்கும் பொழுது போகணும் பாரு. ஓ ஆண்டி, இவ எதுக்குடா இங்க வந்திருக்கான்? கேட்டு சொல்றேன். இங்க எதுக்காக வந்தீங்க ஆண்டி? அங்க போய் கேட்டு வந்துடுறேன். ஆண்டி, அத்தை, ஆண்டி, அத்தை, ஆண்டி, 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 நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு மச்சான் விசாரிச்சுட்டு வர சொன்னார். ஆண்டி சொல்லுங்க ஆண்டி. எங்க அத்தை செண்டு அடிக்குமா? படுவா, அத்தைக்கே சென்று அடிக்கிறியா? சொல்லுங்க ஆண்டி. பூச்செண்டு வயசுக்கு வந்துட்டா, அதான் முறைப்படி நான் முறை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எக்கா வயசுக்கு வந்தாளா? மச்சான் வயசுக்கு வந்தாளா? நிறுத்துங்க நிறுத்துங்க. அக்கா வயசுக்கு வந்தாங்க, சரி. மச்சான் அப்படி வயசுக்கு படுவா, வந்து உரைச்சிருவேன். முறை சொல்ல வந்தேடி முறை. எதையும் முறையோட செஞ்சவதாண்டி, அதை சொல்ல வரணும். ஊர் திருவிழாவுக்கு கரையாட வந்த லம்பாடி வீட்டு பூனையாந்த என் தம்பிய உன் கால சுத்துற நாயாக்கி அவனை கல்யாணம் முடிச்ச கையோட கருமாதி முடிச்சில்லடி. இப்போதைக்கு நீங்க வந்து நிக்கிற. இத பார், என்னைக்கு என் தம்பிக்கு நான் எள்ளும் தண்ணி இறைச்சனும் அன்னைக்கே நம்ம உடம்பு செத்து போச்சுடி. என் தம்பி உன்னை தொட்ட பாவத்துக்கு கூலியா ஏதோ கொஞ்சம் சொத்து பத்தல் எழுதி வச்சுனல. இனிமே சொந்தம் சுருத்துன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அப்புறம் இந்த அம்பலம் மனுஷனா இருக்க மாட்டான். உறவு முறை புதுப்பிக்க நான் ஒண்ணும் முறை சொல்ல வரல, ஊர் முறைக்காக வந்தேன். நீங்க மனுஷனாவே இருங்க. மஞ்ச தண்ணி ஊத்தி பார்க்க மாமா உறவு இருக்கா, மச்ச நீங்க துணை இருக்கா? பட்டு பாவாடையும் பச்சை கலர் தாவணியும் கட்டி அழகு பார்க்க யார் இருக்கா? மாமா வீடு அழைச்சி மச்சன மறுவூர் அழைச்சி சமக்க முடியாத சீர்தனத்தி கொண்டாந்து தென்னை மட்டை வெட்டி வந்து தேர் போல குடிசை கட்டி
அத்தை பொண்ணு உள்ள வச்சு அழகு பார்க்க மாமா யார் இருக்கா? இந்த அடி அம்மா முத தண்ணி, மாமா முறை தண்ணி. ஊரை கூட்டி உரமுறை விருந்து வச்சு தெருவெல்லாம் பிடிக்காம பந்த போட்டு நான் பெத்த பொண்ண நல்லபடியா குளிப்பாட்ட கொடுத்து வைக்கலையே இந்த கூறுகட்ட பாவி மவளுக்கு. இந்த அடி அம்மா உன் தாய் முறை தண்ணி. மாத்து விரிச்சு பண மேல உட்கார வச்சு அப்பன் தலைமுறைக்கு அரைப்படி வெண்ணெய் வச்சு அப்பத்தா கையால அரப்ப பொடி தேய்ச்சு பாட்ட தலைமுறைக்கு படி நிறைய பால் ஊத்தி அத்தனை சீரம் செய்ய சொந்தமும் இல்ல பந்தமும் இல்லையடி. இந்தா உங்க அப்பா முறை தண்ணி. அந்த பாவி மனுஷன் போனப்பவே நானும் போயிருப்பேன். பொட்டச்சியா பிறந்து இந்த கன்றாவியெல்லாம் கண்ணால பார்க்க வச்சுட்டேடி. பணத்துல மேய்ஞ்சாலும் எனத்தோட போய் சேரணும்பாங்க. எனக்கு வனமும் இல்ல எனமும் இல்லையேடி. பாவி மவள. அடிவு தெரியுமா? அழாதம்மா அழாதே. இந்த கை கழுவ தண்ணி இல்ல. ஓ முத்துக்கால கோஷ்டி எப்படா கோவிந்தா கோஷ்டியா மாறினானுங்க? ஆளுக்கு ஒரு சட்டி ஆளுக்கு ஒரு உலக்கையை எடுத்துட்டு வீடு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானுங்க. இங்க பாருங்க, பிச்சை கிச்சன் தப்பா பேசாதீங்க, அப்புறம் சாமி குத்த வரும். இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டேன்? சாமி எதுக்கு என்ன குத்த வரணும்? அது இல்லன்னு நம்ம ஊர்ல சரியா மழை பெய்யல, அதனாலதான் பசங்க எல்லாம் சேர்ந்து மலைச்சோறு எடுக்காங்க. மழை இல்லன்னா மழை சோறு, வெயில் இல்லன்னா வெயில் சோறு எடுப்பானுங்களா? துபாயில கொடுத்தா மழை இல்ல, அங்க இந்தியன் மாதிரி மழை சோறு எடுக்கிறானுங்க. அங்கதான் சோறே திங்கிறது இல்லையா, ரொட்டி திங்கிறானுங்க. அதுக்காக மழை ரொட்டி எடுப்பானுங்களா? நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவன் கம்ப்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு என்னடான்னா சட்டியும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலைகிறானுங்க. பிளட்டி இண்டியன்ஸ். மழை இல்லைன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு பொடிய தூவனா மழை கொட்டிட்டு போகுது. அட அதுவும் இல்லைன்னா ஃபயர் சர்வீஸ் வர சொல்லி சைட்ல ரெயினை விட்டு விட வேண்டியதானே? தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு உலக்கையும் கையுமா அலைகிறானுங்க. பிளட்டி நான்சென்ஸ். ஹூ கேர்ஸ்? நீங்க கொடுத்தா தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு செண்டு கை மேல இருங்க. நீ கூட இருந்து அட்டாக் பண்ற. ஒன் ஸ்டெப் பேக் மேன். அங்க பாருடா, அவனுக்கு உலக்கையோட போனா பொம்பளைங்க சிரிச்ச முகத்தோட வந்து சோறு அரிசியும் போடுறாளுங்க. நம்ம சென்ட்டோட போனா ஒவ்வொருத்தையும் போய் கதவை படார் படான்னு சாத்துறாளுங்க. நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு நல்லவன் கெட்டவனே தெரியல. இவளுகளை நம்பவே முடியாதுடா. நீங்களும் உலக்கையோட போண்டிதானே, அதுக்கெல்லாம் மச்சம் வேணும்னே. என்ன நீ மச்ச வேணும் சொச்ச வேணுங்கிற? என்கிட்ட மச்ச வேணும் உனக்கு தெரியுமா? என்னைக்குடா? இங்க பார், இங்க பார், இங்க பார். ஐயோ டேய், இருந்து பாத்துட்டு போடா. போட்ட கணக்கு சரி வரலையே. மொத்தமே 160 ரூபா தான் வசூலாயிருக்கு. இதை வச்சு எப்படி விழா நடத்துறது? இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், ஊருக்குள்ள ஒரு ரிக்கா டான்ஸும் கரகாட்டமோ போட்டிருந்தா 18 பட்டிக்காரனும் காசை கொட்டி இருப்பான். நீ கேட்கல. முடிஞ்சு போனதை விடுங்கண்ணே. இதை வச்சு என்ன பண்றது? ஏதாவது ஐடியா கொடுப்பீங்கன்னா? வந்துருச்சு. போட அந்த பக்கம் யோசனை வந்துருச்சுன. என்னடா யோசனை? 1 2 3 4 5 5 கோட்ரு கொஞ்சம் வாட்டு முடிஞ்சிச்சு மேட்ரு. தம்பி முத்துக்கால, நீ இங்கேயா இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறதுப்பா? இந்த பைய செஞ்ச கூத்த கேட்டியாப்பா? என்னத்தா என்னாச்சு? வடக்கு தெரு வெள்ளச்சாமி மகளுக்கும் இவனுக்கும் தொடர்பாயி அவ உண்டா இருக்கா? அந்த புள்ள ஊமு இருந்தாலும் பரவாயில்ல, அவளை நான் இவனுக்கு கட்டி வைக்க தயாரா இருக்கேன். ஆனா வெள்ளச்சாமி ஒத்துக்காம அம்பாயத்துக்கிட்ட நாளைக்கு பஞ்சாயத்து கூட்டி இருக்காரு. பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பாகுமோ எனக்கு ஒண்ணும் புரியல. ரொம்ப பயமா இருக்குப்பா. பதட்டப்படாம போத்தேன், நான் பாத்துக்கிறேன். டேய் படங்க. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் எவ்வளவு நாளாட தொடர்பு? அந்த பொண்ணோட சடங்குக்கு மைக் செட் கட்ட போனேன், அன்னையில இருந்துதான். நாளைக்கு பஞ்சாயத்து வேற. டேய்
அந்த பொண்ணு எழுத லெட்டர் ஏதாவது இருக்கா? இல்ல முத்துக்கால, நான் எழுதின லெட்டர் தான் இருக்கு. படி முத்துக்கால, என்னதான் எழுதியிருக்கான்னு பாப்போம். மயிலாடும் தோப்பில் மானாட கண்டேன், மானாடும் பொழுது மனமாட கண்டேன், மானானது யாரோ மகாராணியே நீயோ, மனமாடவே தூண்டும் மாதேவியும் நீயோ, வெல்வெட்டு கன்னம் தொட்டு வைக்கின்ற முத்தம் எல்லாம் கல்வெட்டு போலே நிற்கும் கண்ணே நம் காலம் எல்லாம், ஊருக்குள்ளே உன்னை கண்டேன், உள்ளத்திலே வைத்துக் கொண்டேன், உன்னழகை கண்டதாலே ஊமையைப் போல் நானும் நின்றேன், இப்படிக்கு உன் இதயம். உன் மூஞ்சிக்கு இது தேவையா?